பெரிய பேஜாரே அந்த வீட்டுல திருட்டு தம் தான் அடிக்க முடியுது. தம்பி இல்ல வேற அப்பப்போ வந்துச்சு. ஆனந்து மாமி சந்தேகப்படக்கூடாது, அதனால இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இந்த வேஷ்டியை கட்டிக்கப்பா. இந்த பாரு, கண்ணாடி வேணா போட்டுக்க ட்ரை பண்ற, வேஷ்டி வேணா எனக்கு இடுப்புல நிக்காது. அப்புறம் நான் பாட்டுக்கு மறந்துட்டு காத்தோட்டமா. சரி வேஷ்டி வேண்டாம். நான் வரது குட்டி இப்ப மத்த பசங்களை பார்த்து பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டான்னு மாமியை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். பட் இந்த கண்ணாடியை மாத்திரம் நீ மாட்டிக்கணும். வருஷம் போடணுமா? உயிரை வாங்குறீங்க பிளீஸ். எப்படி ஜம்முன்னு இருக்குல்ல? சரியா வரும்ன்றானே. கண்டிப்பா எனக்கு நான் அம்மா கன்வின்ஸ் ஆகணும்ன்ற அவ்வளவுதானே ஆயிடுவாங்க. என்ன இல்லையா? நீங்க தான் மாட்டிக்க சொன்னீங்க, இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். இந்த கண்ணாடியால என் குடும்பத்துல விரிசல் வந்துடும் போல இருக்கு. ஏன் நீங்களா சொல்லக்கூடாது? சரிதா, கருத குட்டிக்கு கண்ணாடி போடுறீங்கன்னா கண்ணு தெரியாது, இவனுக்கு கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலையே. இத பாருப்பா, இனிமே நீ கண்ணாடி போட வேண்டாம். ஆக்சிடென்ட்ல உன் கண்ணு குணமாயிடுச்சுன்னு நான் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இன்னும் செஞ்சிரு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வரது குட்டிக்கு இந்த கறி மீன் எல்லாம் புடிச்சு போச்சுன்னு சொல்லி சிக்கன் 65 ஏற்பாடு பண்ணியா? கண்ணா, புள்ளையா வந்திருக்கிற தொல்லையா இருக்காதப்பா. கரிமீன் எல்லாம் கேட்காதடா. முக்கியமான ஒண்ணு, நமக்கு அக்கம் பக்கத்துல வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. வேண்டியவங்களுக்கு நீ யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஆபத்து ஒண்ணுமில்லை. வேண்டாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய பம்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட்? ஏற்படாதீங்க, நான் வெளியிலயா என்னங்க? இந்த மரியாதை ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். ஏண்டா நேக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிண்டியா? உண்மை என்னைக்காவது அம்பலத்துக்கு வராமலா போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பாருங்க, எம்எல்ஏ ஒண்ணும் தப்பு இல்லைங்க. மிஸ்டர் நரசிம்மாச்சாரி பல்ல கட்டுப்படுவேன். அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு திமிரு பிடிச்சு போச்சா? நாயே, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஓஹோ, உங்ககிட்ட வந்து பேசணுமோ? நீ யாரு சொல்லுடா, நீ யாரு? நான் ஏண்டா தடுமாற? நான் சொல்றேன்டா, நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள, நவ திருப்பதிக்கும் நடையா நடந்து பெற்ற புள்ள. அப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாம கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. என்னடா இது? சிகரெட். உன் கட்டில கடையில இருந்து எடுத்த. எத்தனை நாளா பழக்கம்? பல வருஷமா இருக்குதுங்க இந்த பழக்கம். திடீர்னு எப்படிங்க மாத்திக்க முடியும்? பல வருஷமா பழக்கமா? அப்போ இத்தனை நாளா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? இத கிட்டமா வேற சொல்றியா? என்ன கொழுப்புடா உனக்கு? கட்டில போறாங்க, என்ன கழுத்துல போறாங்க, கட்டில போறாங்க. என்ன பிடிக்கிறான்னா தாயே வேதவல்லி, இப்படி ஒரு அனாச்சார கல்வி எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டீங்க. ஆரம்பத்துல சொன்னல எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு. இது வரைக்கும் யாரும் என்ன கையை நீட்டு அடிச்சதில்ல சார். நான் உங்க சம்சாரங்களை பாட்டுக்கு. அப்பா, அவ சார்பா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறப்பா. அவளுக்கு குழந்தை வாத்சல்ய பிரியம். புள்ள மேல அவங்களுக்கு பிரியம் இருக்கலாம் சார், ஆனா நான் உங்க புள்ள இல்லையே. நான் வரது குட்டி இல்ல, நான் ஆனந்து. இனிமே ஒரு நிமிஷம் என்னால இந்த வீட்டை தங்க முடியாது. நான் வரேன் சார். டாக்டர் நேத்து சொன்னாரு, மாமிக்கு இப்பதான் படிப்படியா குணமாகிட்டு வரதான். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாம அவங்கள பாத்துக்கணுமா. இந்த நேரத்துல நீ கோவிச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன வேலையா? சட்டப்பாயா ஆனந்த் ரோத்தமா ஏன் தடுக்கிறேன்? ஒரு போட்டும் அவர் சொன்னது கரெக்ட் தானே? இவர் யாரோ அவ யாரோ பாபம். அவளுக்கு புத்திர வாஞ்சை, துடிக்கிறா. கண்டிக்கிறவாள்லாம் தயாராயிட முடியுமா? இதே இடத்துல ஆண்களுடைய தாயாரத்தான்னா இவர் சிகரெட் பிடிக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இருமிண்டே இருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரத்தமா காரி துப்புனாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனந்தா, நீ சொல்றது கரெக்டப்பா. இந்த இடத்துக்கு உனக்கு வாய்க்கல. ஏன்னா நீ தினமும் 4 இடத்துல திருடிண்டே இருக்கணும். 10 பேர் தடி எடுத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். போலீஸார் வந்தையே சுத்தி சுத்தி வரணும். நீ எங்கேயாவது எந்த மாதிரி இழிச்சு வாங்கி கிடைச்சான்னா அவ ஆத்துக்குள்ள போய் புந்துக்கலாம், சௌரியமா இருக்கும். போறச்ச எனக்கு ஒண்ணு செய், 16வது நம்பர் பஸ்ல ஏறிப்போ. அங்கேதான் என் நந்தி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்தண்டி கொண்ட மகருக்கு நான் எழுதி வச்சிருக்கா. அத
பார்த்துட்டு போ, அப்பதான் நல்லா இருக்கும். போறேன் போ. ஐயோ அம்மா, என்னண்ணா கூப்பிட்டல? நான் இல்லையே. என்ன கண்ணுக்குட்டி கத்துன மாதிரி சத்தம் கேட்டுத? இவன் கூப்பிட்டானா? பசுமாட்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்துருவேனாக்கோ. எதுக்கு கூப்பிட்டாங்க? அவரே கேடு. நான் இது கேட்கணும். என்ன அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்கிறானே, நான் அடிச்சது ரொம்ப வலிக்கிறதோ? அது 10 பாத்திரம் தேய்ச்சி காப்பு காய்ச்சி போன கையொன்னும் அடிபாலமா பட்டிருக்கும். சரி, உள்ள தவிடு வறுத்து வச்சிருக்க, உள்ள வர சொல்லுங்க, ஒத்தரம் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் இவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 அப்படின்னா கோழிக்கறி. அச்சோ, அவஞ்சு பல்ல உடைச்சிருவேன். விளையாடுறியா? கொழுப்ப பாரு, கொழுப்ப. என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே? சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சேன், நம்ம வரது வாசலாண்டு நின்று இருந்தான். அவனை பார்த்து 4-5 பேர் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? என்ன? நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துட்டான்னு. அப்பவே நினைச்சேன், திருஷ்டி பட்டு எடுத்தோம், இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு. நடந்துடுத்தோம். டே அப்பாண்ட நில்லுடா, திருஷ்டி சுத்தி போடுறேன். போங்க போங்க. மாப்பிள, உங்களுக்கு நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. என் பையனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து கூடாது. சேர்த்துலாம் பிரேத பரிசோதனை நீங்க ஒரு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. பையனை அனுப்பி வைக்கலாமா? விளையாடுறீங்களா? இது என்ன மாமா நீங்க? மெடிக்கல் காலேஜ் இருந்தா மஜாக்கா? எக்கச்சக்கமா செலவாகும். செலவாகட்டுமே. என்னதான் மாமனாரா இருந்தாலும் தொழிலுன்னு வந்துட்டா பந்த பாசமே கிடையாது. சீட்டுக்கு 20,000 ரூபாய், எனக்கு 2,000 ரூபாய். நம்ம பண்ற பாவத்துக்கு கோயிலுக்கு 2:30. நாங்க ஃபாதராவே இருந்தாலும் லாபம் மீற மாட்டேன். இந்த கையில பணம், இந்த கையில சீட்டு. என்னங்கப்பா காப்பி? நல்லா இருக்கியா? அப்பா ஒரு சாங்க குட்டியா காப்பி. செத்த அப்பன்னு கேட்டுக்கலையவா? ஐயோ, ஏனி ஏன் முடிய பிடிச்சு இப்படி இருக்கிற? சும்மாதான். 250 ரூபா கொடுங்க. எதுக்கு? 3 தடவை கிள்ளதுக்கு 150 ரூபா, மடியில படுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய், ஆக மொத்தம் 250. கொடுங்க. கேட்டி, அப்ப பணம் கொடுத்தாதான் உன்னை சொல்லலாமா? ஆமா, இங்க பந்த பாசத்துக்குள்ள இடம் இல்ல, காசுதான் பேசணும். தாலி கட்டின புருஷன்கிட்டேவா இந்த வார்த்தை பேசுற நாயே? நான் நாயா? உங்களுக்கு கொஞ்சமான மான ரோசம் இருக்கா? யாருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் உடனே லஞ்சம் கேக்குறீங்கல்ல? என் தம்பிக்கு சீட்டு வாங்க எங்க அப்பா கிட்டே பணம் கேட்டீங்களே, இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா கோவம் வருதோ? நீங்க செய்யற அக்கிரமத்தினாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட நிலையில. ஃபைனலா சொல்லிட்டேன், இனிமே நான் டச் பண்ணா பணம் தான். அடியே அடியே, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு. அடிப்போ. ஏய் அடியே, வா கலமுறானே, கலமுறானே. உள்ளேயே கடந்து அவஸ்தைப்படுங்க. லஞ்சமா கேக்குறீங்க? லஞ்சம். கதவு தரடி, கதவு தரடி. அத்தா, இப்படி கொஞ்சம் வரீங்களா? என்னடா கண்ணா? கதவு தான் சாத்திட்டாங்களே, இன்னும் என்ன கெஞ்சல்?